ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபலன் ரன்னிங் சம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஷின் ஸ்ப்ளிட்ஸ், அதாவது ஷின் போன் பெயின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த ஷின் போன் பெயினை பற்றி நிறைய பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வீடியோஸ் ஷின் போன் பெயினை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதுக்குண்டான ரெமிடிஸை பற்றின வீடியோ நிறைய போட்டிருக்காங்க. இதில் நான் என்ன புதுசாக சொல்கிறதுக்கு அப்படின்றத யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அதை நான் ஷேர் பண்ணுறேன் நான். அதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட்டு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இது உள்ளே ஆட் பண்ணுறேன் நான். வெறுமனே வந்து இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்களோ அதுதான் வந்து எல்லோரும் சொல்கிறது. ரெஸ்ட்டு கோட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஸ்ட்ரென்த்து பண்ணுங்கள் அப்படின்றது. அதை தாண்டி நமக்கு என்ன விஷயம் புகுத்துனா இது வந்து சரி அப்படின்னு நம்ம நல்லா மண்டையில் ஏறணும் அப்படின்றதுக்காக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஷின் ஸ்ப்ளிட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஷின் போன் பெயின்னா என்ன அப்படின்றத. மீடியல் டிபியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது. ஸோ இது எந்த இடத்துல உருவாகுது அப்படின்னா, நம்மளோட காலோட டிபியா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல உருவாகும். எப்போல்லாம் வந்து திடீர்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ரன்னிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப இது உருவாகும். 70% ரன்னர்ஸுக்கு மேலே இது வந்து இந்த பெயின் அனுபவிக்காமல் யாருமே உள்ளே வரமாட்டாங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சடனாக டக்குன்னு இப்போ இன்றைக்கி 1 கிலோமீட்டர் ஓடுறது, நாளைக்கு 2 கிலோமீட்டர், அடுத்த நாள் 3 அப்படின்ட்டு ஒரு வாரத்திலேயே ஒரு 5 கிலோமீட்டர் மைலேஜ், 10 கிலோமீட்டர் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, ஓவர் யூஸ்னால அந்த பெயின் வரும். ஸோ இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஒரு ரன்னர்ஸுமே உருவாவாங்க. சில பேர் ஆரம்ப கட்டத்துலேருந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஆளுக்கு இந்த பெயின் இருக்காது, சரியா? அதை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 70% ரன்னர்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோ ரன்னர்ஸு, எலைட் ரன்னர்ஸு இவங்களுமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் பேஸ் பில்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷின் போன் பெயினை ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்களுமே உள்ளே வந்திருக்காங்க. இதை வந்து இன்ஜுரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் சைன்னே சொல்லலாம். நம்ம வந்து பேஸ் வந்து இன்னும் செட் ஆகலை அப்படின்றதுக்கு இந்த மாதிரி பெயின் வரும்போது, ஓகே நீ இன்னும் ரெடி ஆகலை, லாங் ரன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸ்பீட் ரன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதிக மைலேஜ் போடுறதுக்கு நீ இன்னும் ரெடி ஆகலை அப்படின்றத ஒரு தடவையும் இந்த பெயின் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மைலேஜ் போட்டுக்கிட்டே வரணும். இன்றைக்கி வந்து ஒரு 500 மீட்டர் ரெப்பிடேஷன் பண்ணுறோம், 1 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேஸ் பில்டு பண்ணிக்கிட்டே வந்து தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன மாதிரி சர்ஃபேஸில் இருந்து ட்ரெயின் பண்ணுறோன்றதை பொறுத்து, என்ன மாதிரி ஷூ போட்டிருக்கோன்றதை பொறுத்து. இப்போ சாஃப்டான சர்ஃபேஸ், மட் சர்ஃபேஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, இம்பேக்ட் காலில் வந்து லோடு இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதே இது கான்க்ரீட்டு, அதாவது தார் ரோடு, இந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் லோடு அதிகமாக இருக்கும். இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நம்ம கட்டடம் வந்து எப்படி க்யூரிங் ஆகி ஸ்ட்ராங் ஆகிட்டே வருமோ அதே மாதிரி வரும். இதுதான் வந்து எலைட் ரன்னர்ஸாக இருக்கட்டும், ப்ரோ ரன்னர்ஸாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்களுமே இதை ஃபேஸ் பண்ணி தான் உள்ளே வர்றாங்க, ஷின் போன் பெயினை பொறுத்த வரையும். நான் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறமுமே எனக்கு இந்த பெயின் வந்ததுக்கப்புறம் நான் சின்ன சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க, நம்ம எஸ்ஜிஐடியில் ஓடிக்கிட்டு இருக்க பசங்கள்ட்ட எல்லாம் கேட்பேன், போய் பெயினாக இருக்குடா என்ன செய்யலாம் அப்படின்னு. நான் யூடியூப் பார்ப்பேன், நிறையா பேர்கிட்ட டாக்டர்ஸ்லாம் கேட்பேன். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆர்வம், சீக்கிரமாக எல்லாரோடையும் சேர்ந்து ஓடணும், நல்ல டைமிங் அடிக்கணும். அடுத்த 2 மாதத்துல ஏதாச்சும் ஒரு மேரத்தான் வச்சுருக்கேன், இப்போ போய் ஷின் போன் பெயின் இருக்குது அப்படின்னா நமக்கு சிரமமாக இருக்குமே, என்ன செய்யலாம் அப்படின்றப்ப நான் அவங்கள்ட்ட போய் கேட்பேன். என் மனசை வந்து எப்படிலாம் ஆறுதல் படுத்துக்கலாம், எங்கேயாச்சும் ஒரு வார்த்தைகள் கிடச்சிடாதா, இன்றைக்கி சரியாயிருன்னு சொல்லிட மாட்டாங்களா, நாளைக்கு சரியாயிருன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ட்டு கேட்பேன். அப்படி கேட்கும்போது ஒரு கோச்சஸ் பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரென்த் பண்ணி, நம்ம காஃப் மசிலாக இருக்கட்டும், டிபியல் மசிலாக இருக்கட்டும், இது ரெண்டையும் ஸ்ட்ரென்த் பண்ணதுக்கப்புறம், பேஸை பில்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும். இந்த பெயின் வந்து இது வந்து இதெல்லாம் செய்யலை அப்படின்னா அந்த பெயின் வந்து ஒரு நம்ம ஓவர் யூஸ் பண்ண கண்டினியூ ஆகிட்டே போக வந்து இது இன்னொரு வகையிலையும் இது வந்து நமக்கு ஷின் போன் பெயின் வரதான் செய்யும். அது எப்படி அப்படின்னா, புவர் ரன்னிங் ஃபார்ம்னு சொல்கிறது. ஒரு சில ஆளுக்கு ப்ரொனேஷன் இருக்கும், சில பேர் வந்து தவளை மாதிரி இப்படியே ஓடுவாங்க, இது இப்படி ஓடுறது. ஒரு ஆளோட காலோட ஃபுட் பிளேஸ்மெண்ட்டோட சைஸு, ஒரு ஆளோட ரன்னிங் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆளுக்கு சூப்பராக இருக்கும், அப்படியே குதிரை மாதிரி டக்குன்னு ஓடுவாங்க. ஒரு சில ஆளுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்படி மோசமாக இருக்கிற ஆளுக்கு இந்த புவர் ரன்னிங் ஃபார்ம்னாலையும் பெயின் வரதான் செய்யும். இதெல்லாம் நம்ம ஓவர் த பீரியட் உடனே இப்போ வந்து ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ 1 மாதம் 2 மாதத்துல எல்லாம் சரி பண்ண முடியாது. அப்படி அவங்களோட வெயிட் ப்ரொபோர்ஷனை பொறுத்து, அவங்க எவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து இந்த பெயினை வந்து போக வைக்க முடியும். இது எப்படி ஒரு வாரத்துக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 10% ரூல்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வாரத்துக்கு நான் வந்து பேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 3 to 5 கிலோமீட்டர் ட்ரெயின் பண்ணுறேன். அது வரையும் பண்ணேன்னா எனக்கு வலி இல்லை, ரொம்ப மைல்டான பெயின் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அபோவ் போகும்போது உங்களுக்கு பெயின் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா, அந்த பேஸை பில்டு பண்ணுற வரையும், இப்போ ஒரு வாரம் வரையுமே இந்த 3 to 5 கிலோமீட்டர் மட்டுமே ஓடணும். அப்புறம் அடுத்த வாரம் அதில் ஒரு 10%, 5 கிலோமீட்டரில் ஒரு 10%, 5.5, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 10% இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அந்த காலோட எலும்பை நல்லா வலுப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம அதை மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். ஷின் போன் பெயினை போக வைக்கிறதுக்கு உண்டான வழிகள். இப்போ இது எந்த மாதிரி வலியை கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதான் வந்து டிபியல், இது ஷின் போனு.
இந்த டிபியான்னு சொல்லக்கூடிய இடம், இந்த போனு டிபியல் போனு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஓடி முடித்ததுக்கப்புறம் தொட்டாலே வலிக்கும். சரியா? ஓடுறதுக்கு முன்னாடி லைட்டாக பெயின் இருக்கும். ஓடும்போது ஒன்றும் தெரியாது. ஓடி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி இருக்கும். தொட்டாலே வலி இருக்கும். அடுத்த நாள் ஓடுறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அத்லெட்டிக்ஸ்க்கே லாயக்கில்லை போல், ஓடுறதுக்கே லாயக்கில்லை போல் அப்படின்னு நாமளே டிமோட்டிவேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ப்ராப்பராக பேஸ் பில்ட் பண்ணல. படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இது. நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இது வந்து எப்படி நான் ட்ரெயின் ஆனேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். 1500 மீட்ரு, அதாவது 1500 மீட்ரு இந்த 400 மீட்டர் கிரவுண்டில், அதுவும் மட் கிரவுண்டில், எங்கள் ஊரில் இருக்கிற காலேஜ் கிரவுண்டு, ஆர்டிஎம் காலேஜ் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தமன்னா கிரவுண்டுன்னு பேர் வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே. அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் வந்துட்டு 1500 மீட்ரு மட்டுமே ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு அது மட்டும்தான் ஓடிட்டு ஸ்குவாட்ஸ் 100 ஸ்குவாட்ஸ், புஷ்அப் புல்லப் இதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 1500 3 கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ணேன். அதை ஒரு மாதம் மட்டும் ஓடினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 5 கிலோமீட்டர் ஆக்குனேன். 5 கிலோமீட்டர் ஆக்குனேன், 10 ஆக்குனேன், 15 ஆக்குனேன். ஓகே, 15 வரையும் வந்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு மானாமதுரை போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்போ தான் எஸ்டிஐடிக்குள்ளே ஆர்டிஎம் காலேஜ்லேருந்து எஸ்டிஐடிக்குள்ளே போகிறேன். பசங்கள்லாம் பார்க்குறேன் நான். ஏன்னா என்னோடய பேஸ் நல்லாவே பில்ட் ஆயிருச்சு. எனக்கு 15 கிலோமீட்டர் ஓடியுமே எந்த பெயின் இல்லை. ப்ராப்பர் ஷூ இல்லாதனால அந்த தார் ரோட்டில் ஓடும்போது அந்த 1500ல் 2000 ஷூ, அந்த கலஞ்சி ஷூஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரன்னர்ஸ் நீன்றது பெயின் வந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தனுஷ் எனக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கி கொடுத்தான், பியூர் பூஸ்ட்னு அடிடாஸில். அப்போ தான் எஸ்டிஐடியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பசங்களோட சேர்ந்து ஸ்பீட் ரன்ஸ் ஆரம்பிக்கிறேன் நான். இந்த டைமிங் குறைக்கிற விஷயம்னு ஒன்று கற்றுக்கிட்டு இந்த நெகட்டிவ் ஸ்ப்ளிட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அப்போ தான் அந்த ஷின்போன் பெயின் ஆரம்பிக்குது. ஸோ அதுவரையும் இல்லாதது எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணுறேன். எதனால எனக்கு வந்தது, இவ்வளோ பேஸ் பில்ட் பண்ணியுமே எதனால வந்தது அப்படின்னா, சடனாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணது. என்னோடய ஸ்பீடை கிராஜுவலாக நான் 6 பேஸில் இருந்து 5 வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும் நம்ம. ஒரு செடி வளர்கிற மாதிரி, ஒரு குழந்தை வளர்கிற மாதிரி. ஆனால் நான் என்ன பண்ணேன், அடுத்து 2 மாதத்தில் வந்து எனக்கு வந்து ஏப்ரலில் டிசிஎஸ் 10K வேர்ல்டு இருக்குது. நான் அதில் போய் நான் 45 மினிட்ஸில் போய் 10K பண்ண போகிறேன். 430 பேஸ்லேயே நான் ஓட போகிறேன் அப்படின்னு நானே எனக்குள்ளே என்னை நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த ஷின்போன் பெயின் வந்து அது வந்து போகிறதுக்குள்ளே அடுத்து ரேஸ் வந்துருச்சு. ரேஸ்லேயும் போய் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ மிஸ்டேக் நம்ம சைடு தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெயிட்டில் இருந்தாலும் சரி, ப்ராப்பராக நம்ம ஸ்ட்ரென்த்து பண்ணி ப்ராப்பராக மைலேஜ் போட்டு ப்ராப்பராக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷின்போன் பெயின் வந்தாலுமே அதோடு சேர்த்து ட்ராவல் பண்ணி நம்ம டைமிங்கை அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நான் அவசரப்படுறோம் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஷின்போன் பெயின் இருந்துக்கிட்டே இருந்தது. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, போடியாட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு டாக்டர் இருப்பாங்க. போடியாட்ரிக் டாக்டர்னு இருப்பாங்கல்ல, டயபெட்டிக்ஸ் பார்க்குறவங்க, ஃபுட்டு பற்றி பார்க்குறவங்க, நடக்கிறது, பாதம் இதை பற்றி பார்க்குறவங்க, இவங்க தான் போடியாட்ரிக் டாக்டர். இவங்கள்ட்ட போய் சஜஷன் கேட்டிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் போயிருக்காரு, என்னென்னமோ பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் அந்த ஷின்போன் பெயின் வந்து என்ன தான் ரெஸ்ட் விட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவர் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, போடியாட்ரிக் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, கெயிட் அனாலிசிஸ், ஒவ்வொருத்தவங்கள நடக்க வச்சு அவங்களோட ரன்னிங் ஃபார்மு, வாக்கிங் ஃபார்ம்லாம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ப்ரொனேஷன் இருக்குது, கால் இப்படி உள்ளே அமைங்கிருக்கா, வெளியில் அமைங்கிருக்கா, ப்ரொனேஷன், சுப்பினேஷன், இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா, இப்போ அன்பே சிவம் படத்தில் கமல்ஹாசனுக்கு ஒரு கால் ஹைட்டாகவும் ஒரு கால் குட்டையாகவும் இருக்கும்ல, அந்த மாதிரி இவருக்கு 0.1 சென்டிமீட்டரில் 0.1 mm ஒரு கால் ஹைட்டாகவும் ஒரு கால் கம்மியாகவும் இருக்குது. இது வந்து நிறைய பேத்துக்கு இது இருக்கும். இப்போ ஒரு ஆளோட கட்டவிரல் வந்து கொஞ்சம் நீளமாகவும், இன்னொரு கட்டவிரல் வந்து அதாவது ஒரு பாதத்தில் நீளமாகவும், இன்னொரு பாதத்தில் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி காம்பினேஷனில் ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. இது மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவர் ஓட ஓட ஒரு காலில் மட்டும் லோட் இம்பேக்ட் ஆகி அந்த ஷின்போன் பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. கணுக்காலுக்கு மேலே ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சரே ஆயிருக்கு. ஒரு ஆளோட பாடி டைப்பை பொறுத்து என்னதான் ஷின்போன் பெயின் வந்துட்டு போகிற விஷயமா இருந்தாலும், ஸ்ட்ரென்த் பண்ணி போகிற விஷயமா இருந்தாலும், ஒரு சில ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதை யார் மூலிமா சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி கரெக்டாக ஒரு போடியாட்ரிக் டாக்டரு, ஃபுட்டை பற்றி பார்க்குறவங்க, கெயிட் அனாலிசிஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பராக பண்ணி நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இப்படி இருக்குமான்னா கிடையாது. ஒரு சில ஆளுக்கு கண்டினியூஸாக ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த போடியாட்ரிக் டாக்டரை பார்த்து நீங்கள் கெயிட் அனாலிசிஸ் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், அவங்க வந்து ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஒரு காலில் வந்து ஹைட் கரெக்டாக இருக்குது, இன்னொரு காலில் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதில் வந்து ஒரு இன்சோல் மாதிரி வச்சு இந்த சைஸில் வச்சு ஓடுங்க அப்படின்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஃபிசியோ ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு காமனாக எல்லோரும் என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்ட்டு, ஐஸ் ரெக்கவரி அப்படின்றாங்க. ரெஸ்ட் எடுக்கணும்,
ரெஸ்ட்டுனா இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் இருக்குன்றது கிடையாது. இன்றைக்கி பெயினாக இருக்குன்னா நாளைக்கு ரெஸ்ட்டு, அடுத்த நாள் ஐஸ் வைக்கணும், அதுக்கு அடுத்த நாள் வாக்கிங் அண்ட் லைட் ஜாகு, திருப்பி மைலேஜ் ரொம்ப கம்மி பண்ணணும். இப்போ 5 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னா ஒரு 500 to 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரையும் ஓடிட்டு ரொம்ப ஸ்லோ ஜாக் பண்ணிவிட்டு புஷ்அப் புல்லப் ஒர்க் அவுட் ஸ்ட்ரென்த்தனிங்லாம் இதே மாதிரி பண்ணி உடம்பு வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்படியே கன்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த பெயின் வந்து டோட்டலாக போயிடும். நீங்கள் என்ன தான் போய் ரெஃபரன்ஸ் வீடியோ என்னென்ன வீடியோஸ்லாம் தேடினாலும் சரி 2 ஒர்க் அவுட் தான் கொடுப்பாங்க. ஒன்றும் கிடையாது, காஃப் மசில் ஸ்ட்ரென்த் பண்ணுறது, டிபியல் மசில் ஸ்ட்ரென்த் பண்ணுறது. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வெயிட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காஃப் ரைஸ் பண்ணுங்கள், வெயிட்ஸை வச்சு காஃப் ரைஸ் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேண்டு வாங்கிக்கோங்க, ரெசிஸ்டன்ட் பேண்டு. இப்போ வந்து நின்றுக்கிட்டே செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் பேண்டை வச்சு முன்னங்காலை இப்படி முன்ன பின்ன செஞ்சோம் அப்படின்னா கீழே காஃப் மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். காஃபை ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா காஃப் மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். இது ஒரு ஒர்க் அவுட். இதை எப்படியெல்லாம் பண்ணுவாங்க, இப்படி காலை நீட்டி வச்சு பண்ணுறாங்களா, சில பேர் வந்து மடக்கி வச்சு பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், 2 எக்ஸசைஸ் மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கும். ஒன்று காஃப் ரைஸ் பண்ணுறது, இன்னொன்று டிபியாவை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறது. ஸோ இது வந்து சைடு ஆங்கிளில் பண்ணுவாங்க, ஒரு காலுக்கும் சேர்த்து பண்ணுறது, 2 காலையும் சேர்த்து பண்ணுறது அப்படின்னு. இந்த 2 ஒர்க் அவுட்டை தான் எல்லாருமே எல்லா வீடியோலையும் இதை மாற்றி பண்ணிக்கிட்டே ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயின் தான் வந்து காஃப் ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கட்டும், டிபியல் ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கட்டும், இது மூலியமாக தான் ஸ்ட்ரென்த்து பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். இந்த ஷின்போன் பெயின்ன்றது நம்ம தான் அதை சரி பண்ணிக்கிறணும். ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ அது சரியாகக்கூடிய விஷயம். அது வந்துருச்சு அப்படின்னு சும்மாவும் இருக்கக்கூடாது. அது வந்துருச்சு, நான் அவசரமாக அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு அடுத்த 2-3 மாதத்தில் வந்து நான் ஈவெண்ட் வச்சுருக்கேன், அடுத்த மாதம் ஈவெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவசரப்படுத்தினீங்கன்னா இன்ஜுரி தான் ஆகும். குறிப்பாக அந்த போலீஸ் எக்ஸாமுக்கு ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு இப்போ ட்ரெயின் ஆகிற பசங்க என்ன பண்ணுறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க, பாஸ் ஆகிட்டா நான் அடுத்து இன்னும் ஒரு மாதத்தில் ஈவெண்ட்டா, அதாவது 1 மாதத்தில் எக்ஸாமா, ஃபிசிக்கல் எக்ஸாமா, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 நாள்லேயே ஷின்போன் பெயின் வந்து ஃபிசிக்கலில் போயிடுது. நீங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு 1500 7 மினிட்ஸில் ஓடுறதுன்றது ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை. அதை தான் குவாலிஃபிகேஷனாக வைக்கிறாங்க. அதை வந்து பண்ண முடியல அப்படின்றது டெய்லி அன்றாடம் ஒரு மணி நேரம் உடம்புக்குன்னு பராமரிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ஒரு 30-40 வயசுக்கு அப்புறம்லாம் இன்னும் 1 மணி நேரத்துக்கு பதில் 2 மணி நேரம் கூட செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தை செலவு பண்ணுறது உடம்புக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தோம், சின்ன பிள்ளையிலேருந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா இந்த பெயின்லாம் ஒரு விஷயமே இல்லை ஈஸியாக தாண்டி போயிடலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.